ப்ரெக்னென்சி டைமில் கால் வீக்கம் போடுறது ஃபிசியோலாஜிக்கலாகவும் இருக்கலாம், பெத்தலாஜிக்கலாகவும் இருக்கலாம். ஃபிசியோலாஜிக்கல்னால் என்ன? நார்மல் ப்ரெக்னென்சி சேஞ்சஸில் பிளட் சர்க்குலேஷனில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால கால் வீக்கம் ஏற்படுது. இது பொதுவாக தொடர்ந்து நின்று வேலை பார்க்குறவங்களுக்கும் ப்ரெக்னென்சிலையும் ரொம்பவே அதிகமாக ஏற்படுது. இதை குறைக்கிறதுக்கு நம்ம நைட்டு தூங்கும்போது காலை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி வச்சா ஃபுல்லாகவே இந்த வீக்கம் குறைஞ்சிரும். ஆனால் பெத்தலாஜிக்கல் அப்படி இல்லை. ஹைப்போப்ரோட்டீனிமியா, அதாவது புரத சத்து குறைவாக இருக்கலாம், இல்லை பிபி அதிகமாக இருக்கலாம், அதாவது ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன், இல்லைன்னா அனீமியா, இரத்த சோகையாக இருக்கலாம், இல்லைன்னா கிட்னி ப்ராப்ளம், கிட்னியில் ஃபங்க்ஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதனால இருக்கலாம். ஆனால் இந்த காரணங்களில் ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டால் கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொண்டு தான் அந்த ப்ரெக்னென்சியை நம்ம ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். காரணங்களை நம்ம கண்டுபிடிக்கும் போது இதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸையும் ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ண முடியும்.